அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே, புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும். மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு. வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆகூர் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் ஏடி கிளப் யூடியூப் சேனல் வழங்கும் மனவாழ்வும் மனச்சிதைவும் தொடர் பயான் வழங்குபவர் மௌலவி யாசின் இம்தாதி அவர்கள். ஏடி கிளப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். திருமணமாகக்கூடிய முஸ்லிம் பெண்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான அறிவுரை என்ன அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க. இப்ப திருமணமான பெண்களுக்கு மாத்திரம் இல்ல, திருமணமான ஆண்களுக்கும் சொல்லித்தர வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு என்ன என்றால், அதீதமான கற்பனை, அதே மாதிரி அதீதமான எதிர்பார்ப்புகள். இந்த ரெண்டோட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா திருமணத்துக்கு தயாராக கூடாது, திருமண வாழ்க்கையில இணைந்து விடக்கூடாது. ஏன்னா அதீதமான கற்பனை, அதீதமான எதிர்பார்ப்புகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரியான அடிப்படையில் நம்ம அந்த இல்லறத்துல நுழைஞ்சோன்னு வைங்களேன், ஒரு 90% நம்மளுக்கு தோல்விதான் ஏற்படும். அதுக்கப்புறம் அந்த திருமண வாழ்க்கையே ஏண்டா கல்யாணம் பண்ணுங்கிற மாதிரியான சிந்தனை வரும், விரக்தி ஏற்படும். இப்படியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டு போயிடும். எப்போன்னா அதீதமான கற்பனைகளோட, அதீதமான எதிர்பார்ப்புகளோட நம்ம நுழையும் போது. காரணம் என்னன்னா, மனிதர்களுடைய இயல்பான தன்மை இருக்குல்ல, அப்படித்தான் இறைவனை படைத்திருக்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு மனிதனையும் 100% நம்ம என்ன செய்ய முடியாது, திருப்திப்படுத்தவே முடியாது. சில நேரங்கள்ல அந்த மனிதனுக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம செய்வோம், அல்லது அந்த மனிதனுக்கு அறகுறையா பிடிச்சிருக்கக்கூடிய விஷயத்த செய்வோம். அந்த மனிதனுக்கு கோபம் வரக்கூடிய விஷயத்த கூட நம்ம என்ன செய்வோம். இந்த சிந்தனை, அதே மாதிரியான அந்த புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையெல்லாம் வேறுபட்டு இருக்கிற காரணத்தினால எந்த ஒரு மனிதனையும் நம்ம என்ன செய்ய முடியாது, 100% திருப்திப்படுத்த முடியாது. அதே மாதிரிதான் கணவன் மனைவி. ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவிய 100% திருப்திப்படுத்த முடியாது. அதே மாதிரி மனைவிய கணவனுக்கு என்ன செய்ய முடியாது, 100% திருப்திப்படுத்த முடியாது. இது நீங்க பெற்றோர் பிள்ளைகளுக்கு கூட எடுத்துக்கொள்ளலாம். தகப்பனுக்கு 100% திருப்திய மக்களால தர முடியுமா? அதே மாதிரி மக்களுக்கு 100% திருப்திய தந்தையால தர முடியுமா, அல்லது தாயால தர முடியுமா? யாராலையும் தர முடியாது. அப்ப இதுதான் வாழ்க்கை நடைமுறை. இதை முதல்ல நம்ம என்ன செய்யணும், உள்வாங்கி கொண்டு, நீங்க பெருசா கற்பனை எல்லாம் பண்ண வேணாம். திருமண வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கும் அதை அறிந்து கொள்றதுக்கு என்ன ஆராய்ச்சியா வேணும், பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கவா வேணும்? அப்படியெல்லாம் தேவையே இல்லை. நீங்க குடும்பத்தோட தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய தாயும் தகப்பனும் வாழத்தானே செய்யறாங்க. அவங்க எப்படி வாழ்றாங்களோ அந்த மாதிரிதான் நீங்களும் வாழ போறீங்க. உங்களுடைய அண்ணனும் அண்ணியும் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, உங்களுடைய தங்கச்சி அக்கா மச்சான் எப்படி இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரிதான் நாமளும் வாழ முடியுமே தவிர, நாம வாழ்றதுக்கு தேவையில்லாத கற்பனைகள், தேவையில்லாத எதிர்பார்ப்புகளோட இந்த திருமணத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சோன்னு வைங்களேன், அது நிச்சயமா நம்ம என்ன செஞ்சிருவோம், தோல்வியை தள்ளி விடுவோம். இது அடிப்படையாக என்ன செய்யணும், அந்த இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இதை புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது என்னன்னா, உடலியல்னா என்ன, உளவியல்னா என்ன, இத மெயினாக புரியணும். திருமணமாவதற்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த வாலிபராக இருந்தாலும் சரி, வாலிப பெண்களாக இருந்தாலும் சரி, மெயினா அவர்கள் எதை அறிஞ்சு வச்சிருக்கணும்னா, உடலியல்னா என்ன, உளவியல்னா என்ன, இந்த ரெண்டு விஷயத்தை என்ன செய்யணும், அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த உடலியல் சமாச்சாரம், அதே மாதிரி உளவியல் சமாச்சாரம், இந்த ரெண்டையுமே தெரியாம நீங்க ஒரு 10 வருஷம் காதலிச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், அதனால உங்களுடைய வாழ்க்கை இனிச்சிருமானா நிச்சயமா இனிக்காது. நீங்க 10 வருஷம் காதலிச்சாலும் சரி, 20 வருஷம் காதலிச்சாலும் சரி, உடலியல்னா என்ன, உளவியல்னா என்ன அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை நீங்க புரியாம மன வாழ்க்கையில நீங்க நுழைஞ்சீங்கன்னு சொன்னா, அந்த மன வாழ்க்கைங்கிறது நிச்சயமா என்ன செஞ்சிடும், கசந்து போயிடும். அதை சொல்லுவாங்க, உலகத்திலேயே சொர்க்கம் மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று அந்த கணவன் மனைவிங்கிற பந்தம் இருக்குல்ல, அதான் பாங்க. அது உண்மைதான். அது அதே நேரம் உலகத்திலேயே பெரிய நரகமாகவும் இருக்கும். வணங்குதுங்களா? அந்த மாதிரியான அடிப்படையிலையும் அந்த இல்லற வாழ்க்கை மாறி போயிடும். அதனால இந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலும் இந்த தம்பதியர்களுக்கு மத்தியில பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம்ல, விவாதத்து வரைக்கும் போயிருது இல்ல, ஊரெல்லாம் வந்து தெரிஞ்சு போயிருது இல்ல. இதுக்கெல்லாம் பின்னணியில லாஸ்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த உடலியல் கோளாறுன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் மூலமாக இருக்கும். நம்ம காலத்தை பொறுத்த வரைக்கும் அதை உடலியல் கோளாறு என்று சொல்வதை விட அது வந்து மனதியல் கோளாறுன்னு வேண்டுமானால் என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு வந்து மனதை கெடுக்கக்கூடிய வழிகேடுகள் எல்லாம் ரொம்ப வந்துச்சு பாத்தீங்களா. யதார்த்தத்துக்கு மாற்றமான காட்சிகள், அதே மாதிரி வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லாத காட்சிகள், இதெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஆனதின் காரணமாக அதிலேயே வந்து தங்களுடைய பார்வையை தங்களுடைய சிந்தனையெல்லாம் செலுத்தக்கூடியவர்களுக்கு உண்மையான வாழ்க்கையில் நுழையும் பொழுது அந்த மாதிரி நிச்சயமா இருக்காது. அதற்கு நேர்முரணாக என்ன செய்யும், இந்த இல்லறங்கிறது இருந்தும். அப்ப என்னடா வந்து நம்மளுடைய வாழ்க்கை இப்படி ஆகி போச்சேங்கிற மாதிரி என்ன செஞ்சிருவாங்கன்னா அந்த தடுமாறிடுவாங்க. இப்ப இந்த தடுமாற்றத்தை வந்து வெளியே போய் சொல்ல முடியுமா? இது உண்மையில வந்து உடலியல் கோளாறுலாம் கிடையாது. உடலியல் கோளாறுங்கிறது வந்து ஒரு 1000த்துல ஒரு 2 பேருக்கு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் உடலியல் கோளாறுங்கிற அடிப்படையிலேயே சொல்லிட்டு இருக்காங்க. அது உடலியல் கோளாறு இல்ல, அது வந்து நம்மளுடைய மனதை அலைய விட்டுருந்தோம் பாத்தீங்களா, அதுதான் அதனுடைய அடிப்படையான காரணம். அப்ப இது வந்து நம்ம புரிந்து கொள்ளணும். உடலியல்னா என்ன, ஆணுடைய உடல் அமைப்பு என்ன, பெண்ணுடைய உடல் அமைப்பு என்ன, யதார்த்தமாக எந்தெந்த முறையில வந்து இந்த உடலியல் அமைப்பை வந்து இறைவன் படைத்திருக்கிறான் அப்படிங்கிறத தனிமையில இருந்து நீங்க சிந்திச்சாவே உங்களுக்கு என்ன செஞ்சிடும், அது வந்து உங்களுக்கு விளங்கி கொள்ளும். அதனால இந்த உடலியல் அமைப்பு இயற்கையிலேயே எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரியான அடிப்படையை நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். அது நண்பர்கள்ட்ட கேட்டாலும் தெரியும், விலங்குகளா நம்ம சிந்திச்சு பார்த்தாலும் தெரியும். இதை வந்து முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி உளவியல்னா என்னது, அதாவது ஒரு ஆண் அவனுக்குன்னு சில தன்மைகள் இருக்கும், ஒரு பெண் அவளுக்குன்னு சில தன்மைகள் அது இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் வந்து நம்ம நினைச்ச உடனே எல்லாம் என்ன செஞ்சிட முடியாது, மாத்தவெல்லாம் முடியாது. அப்ப ஆணுக்குன்னு சொல்லி ஒரு தன்மை இருக்குல்ல, அந்த தன்மையிலிருந்து கணவன் மாற மாட்டான். பெண்ணுக்குன்னு ஒரு தன்மை இருக்குல்ல, அந்த தன்மையிலிருந்து மனைவி மாறுவாளானா மனைவியெல்லாம் மாற மாட்டாங்க. அதுதான் வந்து உளவியலுங்கிறது. அப்ப இதை வந்து நம்ம யதார்த்தமாக என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். என்னதான் நம்ம கணவனாக இருந்தாலும், அந்த கணவன் படிச்சவனாக இருந்தாலும் சரி, பெரிய உயர் பதவிகள் இருந்தாலும் சரி, அதே மாதிரி நீங்க திருமணம் செய்த அந்த பெண் பெரிய ஆலிமாவாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய கலெக்டராக இருந்தாலும் சரி, அந்த பட்டப்படிப்புல எல்லாம் பயங்கரமான மார்க்குகள் எல்லாம் வாங்கி இருந்தாலும் சரி, இந்த தன்மைக்கு எதிராகவெல்லாம் அவர்களால் என்ன செய்ய முடியாது, நடக்கவே முடியாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்ப ஆணுங்கும் போது சொல்லுவாங்கல்ல, ஆணுங்கும் போது சில முன்கோபம் எல்லாம் படுவாங்கலாம் சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி பெண்கள் வந்து சில விஷயங்கள்ல வந்து சிந்திக்காம இருந்துருவாங்கன்னாலும் சொல்லுவாங்கல்ல. இந்த தன்மையெல்லாம் மாறுமான்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு வேகமா மாறாது. அப்ப இதை வந்து நம்ம என்ன செய்யணும், என்னதான் கணவன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஆண் என்ற தன்மையிலிருந்து அவரால் விடுபட முடியாது, பெண் என்ற தன்மையிலிருந்து அவரால் விடுபட முடியாது. அந்த மாதிரி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு பலவிதமான அறிவுரைகளை சொல்லித்தான் இருக்கிறாங்க. லா யஃபுருக்கு முஃமின் முஃமினத்தன் கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரலிய மின்ஹா ஆக. இந்த தம்பதியர்களுடைய வாழ்க்கையை பத்தி ரசூலா சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு மூமினான கணவன் மூமினான மனைவியை வெறுத்து விட வேண்டாம். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்துக்காக நீ வெறுத்தீங்கன்னா வேறு பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். இப்போ ஒரு விஷயத்துல உங்களுக்கு பிடிக்கலன்னா அதையவே நீங்க போட்டு கற்பனை பண்ணி அதை பெருசுபடுத்தி அதனால நீங்க வந்து அந்த இல்லத்தையே கெடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு கணவனுக்கும் வந்து அதான் எந்த ஒரு கணவனும் 100% மனைவிக்கு வந்து விரோதமாக நடக்க மாட்டான். மனைவிக்கு பிடித்தமான முறையிலையும் கணவனும் நடந்திருப்பான், அதே மாதிரி கணவனுக்கு பிடித்தமான நிலையில் மனைவியும் நடந்திருப்பாங்க. அப்ப ஒரு விஷயத்துல வந்து ஒரு சங்கடம் ஏற்பட்டு போச்சா, ஒரு வருத்தம் ஏற்பட்டு போச்சா, நம்ம அது அவங்கள்ட்ட வந்து வேற என்னவெல்லாம் நல்லது இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம அந்த நேரத்தில் சிந்திக்கணும். அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த தலாக்குக்கு முன்னாடி பல விதமான அம்சங்கள் சொல்லுது இல்ல, நீங்க வந்து தனியா இருந்து பாருங்க, பிரிஞ்சு இருந்து பாருங்க, படுக்கையை பிரிச்சு பாருங்க, இப்படி எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்னன்னா இந்த அதான் மனிதனுடைய இயல்பு, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும், ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்காத மனைவியை விட்டுருங்க, பிடிக்காத கணவனை விட்டுருங்கன்னு அப்படித்தானே சொல்லணும். அப்படி சொல்லல. ஏன்னு சொல்லனா இந்த காரணத்துக்காக வேண்டி இதை வந்து நீங்க விவாகரத்து பண்ணிட்டு வேற ஒரு பெண்ணையோ ஆணையோ நீங்கள் திருமணம் செய்தாலும் அங்கேயும் இது ஏற்படத்தான் செய்யும். அப்ப நீங்க வாழ்நாள் முழுவதும் வந்து விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பீங்களா, சண்டை போட்டுக்கிட்டாவா இருப்பீங்க. அப்ப இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? அதனால மனிதனுடைய இயல்பு இருக்குல்ல, அந்த உளவியல் என்ன செய்யணும், ஆண்களுடைய உளவியலை பெண்கள் புரியணும், பெண்களுடைய உளவியலை ஆண்கள் புரியணும்.
இதுல வந்து குறிப்பாக பெண்களுக்கு இவங்க கேட்டிருக்காங்க. பெண்களுக்கு வந்து புரிய வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டீங்க, உங்களுடைய கணவன். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, பெரும்பாலும் பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கணவனுடைய உழைப்பு இருக்குல்ல, அந்த சம்பாத்தியம் முழுவதும் நம்மளுக்கு தான் சொந்தமானது. ஏன்னா கணவரே நம்மளுக்கு சொந்தமாயிட்டார்ல, அப்ப அவர் உழைச்சதெல்லாம் நம்மளுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை பெரும்பாலான பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா வளர்த்தி கொள்றாங்க. ஆனா மார்க்க ரீதியில நீங்க அதை பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு தப்பு. ஏன்னா நீங்க இன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணிருக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி தங்கச்சியை பார்க்கக்கூடிய அந்த கடமை அந்த உங்களுடைய கணவனுக்கு இருக்கும், பெற்றோரை பார்க்கக்கூடிய கடமை கணவனுக்கு இருக்கும். அப்ப அது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் வந்து பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய நேரத்துல அதுல எல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, தலையிடக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கலையா அல்லது உங்களுக்கு கொடுக்கறதுல குறை வச்சாரா அதை பேசிட்டு இருக்கணுமே தவிர, நீ என்னதுக்கு போய் உங்க அம்மாவுக்கு கொடுக்குற, நீ என்னதுக்கு போய் உன் தம்பி கொடுக்குற, நீ என்னதுக்கு போய் தங்கச்சி கொடுக்குறன்னு சொல்லி இதையெல்லாம் போட்டு என்ன செய்வாங்கன்னா, அது என்னன்னா இந்த மனைவிக்கு கொடுக்க வேண்டியது அவன் கொடுத்ததான் செய்வான். அதெல்லாம் வாங்கிக்கிட்ட இப்படி என்ன செய்வான்னா இந்த பொருளாதாரத்தை அது ஒரு மையப்படுத்தி நிறைய பிரச்சனைகள் ஜமாத்துக்களா வருது பாத்தீங்களா. அதுக்கெல்லாம் வந்து நம்ம உள்ள நுழைஞ்சு என்ன ஏதுனாலும் கேட்கக்கூடிய நேரத்துல பல காரணங்கள் இருக்கு. அதுல வந்து இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறது. ஆனால் இந்த தன்மை என்ன செய்யணும், அந்த இளம் பெண்கள் திருமணமாக கூடிய வயதில் இருக்கிறாங்க அந்த பெண்கள் அதை வந்து சிந்திச்சு மாத்திக்கொள்ளணும். அதே மாதிரி இப்ப வந்து மனைவியை வந்து நம்மளுக்கு மனைவி ஆயிட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால நம்மளுடைய அதிகாரம்னு சொல்லி ஒண்ணு இருக்குல்ல, அந்த அதிகாரத்தை போட்டு வம்படியாக அந்த மனைவி மேல திணிச்சுக்கிட்டு, நீ நான் தானே கல்யாணம் பண்ண, நீ எனக்கு தானே கட்டுப்பட்டு இருக்கணும், இவங்க அம்மா வீட்டுக்கு போகாத, அங்க போகாத, இங்க போகாதன்னு சொல்லி இந்த அடக்குமுறை மாதிரியாக நடக்கிறாங்க பாத்தீங்கன்னா. அதிகாரத்தை வந்து சில பேர் அதிகாரியாக இருந்தாலும் பணிவா நடக்கணும் இல்ல, அன்பா நடக்கணும் இல்ல. அது இஸ்லாமிய மார்க்க வந்து ஒரு அரசனுக்கே அப்படித்தானே சொல்லுது. அப்ப கணவன் என்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களும் என்ன செய்யணும்னா அந்த அவங்களும் வந்து ஒரு பெண்ணு தாங்கிறத புரியணும். நம்ம என்னதான் சொன்னாலும் அந்த பெண்கள் சில விஷயத்துல இப்படித்தான் இருப்பாங்க, இந்த விஷயத்துல இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லி அந்த இயல்பான தன்மையை அவர்கள் புரிந்து கொண்டால், யாரு வாலிபர்கள் புரிந்து கொண்டால் மன வாழ்க்கை வந்து என்ன செஞ்சிடும், ஓரளவுக்கு அது வந்து நிம்மதியாக போகும். ஆனா யாருக்குமே 100% இருக்குங்கிறது அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அப்படியெல்லாம் நீங்க என்ன கற்பனையே பண்ணாதீங்க, அப்படியெல்லாம் இருக்காது. யதார்த்தமான முறையில என்ன செய்யுங்க, சிந்திச்சு பாருங்க. இது எல்லாத்துக்கும் மேல கணவன் மனைவியாக மாறுறாங்களா அவங்களும் யோசிக்கணும். பெற்றோர்கள் நம்மளுக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்போட எண்ணங்களோட ஆசைகளோட கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம 2 பேர் மட்டுமல்ல, 2 குடும்பத்தை நம்ம மூலமா என்ன செஞ்சிருக்கலாம், அல்ல இணைச்சிருக்கலாம். அப்ப அந்த குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்தெல்லாம் போனோம், அரவணைச்செல்லாம் போனோம். அப்படிங்கிற மாதிரியான உணர்வு இந்த தம்பதியர்களுக்கு, அதாவது இளம் பெண்களுக்கு, இந்த ஆடவர்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி ஒரு மருமகள் வந்து வீட்டுக்கு வந்துட்டாளா, மருமகளாக இருந்தாலும் அவங்க சின்ன பிள்ளைதான். அது இப்ப மாமியார்களா இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் மருமகளாக இருந்துதானே மாமியாராக மாறி இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணான்னா அவர்கள் செய்யக்கூடிய சில தவறுகள் இதெல்லாம் போட்டு பயங்கரமான பிரச்சனையை பண்ணி இப்படி எல்லாம் வந்து மாமியாக்கள் நடக்கக்கூடாது. அதே மாதிரி மருமகள்கள் என்ன செய்யணும், அந்த மாமியாக்களை வந்து, ஏன்னா அப்படியே ஆயிப்போச்சு பாத்தீங்களா, மாமியா மருமகள் கீரியும் பாம்பு மாதிரி தானே இன்னைக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த தன்மை எல்லாத்தையும் விட்டுட்டு அவரவர்களுடைய உரிமைகளை அவரவர்கள் பயன்படுத்தும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது, குறுக்கீடு செய்யக்கூடாது. இதுதான் திருமண வாழ்க்கைக்கு உள்ளே நுழையும் போது நம்ம பொதுவாக பெற வேண்டிய அறிவுரைகள். இதுபோக குடும்பவியல் அப்படிங்கிற தலைப்பில் இஸ்லாமிய மார்க்க வந்து நிறைய செய்திகளை சொல்லுது. அதெல்லாம் நம்ம இப்ப சொல்லிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் வந்து பெரிய நீளமா போயிடும். இந்த ஒரு சுருக்கமான பாடத்தை படிப்பினைய நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. நண்பர்களாக இருந்தாலும் திருமணமாக கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு நண்பிகளுக்கு என்ன செய்யுங்க, இந்த அறிவுரையை சொல்லுங்க. இதுதான் இதற்கான விடை. இஸ்லாமிய அஸ்ஸலாமு அலைக்கும். ஆகூர் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் ஏடி கிளப் யூடியூப் சேனல் மற்றும் மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங் இணைந்து இணையதளம் மூலம் நடத்தும் பரிசு மலை இஸ்லாமிய கேள்விகள் நிகழ்ச்சி 13வது மாதம் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஆகஸ்ட் 1 முதல் நமது ஏடி கிளப் யூடியூப் சேனலில் மௌலவி யாசீன் இம்தாதி அவர்கள் வழங்கும் மனவாழ்வும் மனச்சிதைவும் சுமார் 25 நாட்கள் நடைபெற உள்ள தொடர் பயானிலிருந்து ஏடி கிளப் வாட்ஸ்அப் குரூப் மூலம் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற செப்டம்பர் 1 அன்று ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரப்படி இரவு 10 மணி அளவில் சுமார் 25 கேள்விகள் கேட்கப்படும். முன்பதிவுக்கு ஸ்கிரீனில் உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்க. வெற்றியாளர்கள் அறிவிப்பு வருகின்ற செப்டம்பர் 6 ஜூம் காணொலி வாயிலாக நடைபெறவுள்ள ஏடி கிளப்பின் மாதாந்திர மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் மூலம் அறிவிக்கப்படும். பரிசுகள் மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங் மூலம் ஆர்டர் செய்து உங்களின் வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு ஏடி கிளப் வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஏடி கிளப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.